வாஸ்து என்பது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது. பஞ்சபூதம் என்பது நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. மனித வாழ்க்கையும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அமைகிறது. இந்த ஐந்தில் ஒரு மனிதனுக்கு ஒன்று குறைந்தாலோ கூடினாலோ ஏற்படுவது நோய். அந்த நோய்களில் பல வகை உண்டு. மேலும் இந்த பஞ்சபூத தத்துவ குறைபாட்டினால் உடல் நலம், மனநலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இது சாஸ்திரம் மட்டுமல்ல, அறிவியலும் கூட. உதாரணத்திற்கு, வீடு என்பது சுக்கிரன், அதில் பெண் என்பவள் சுக்கிரன். வீட்டிற்கும் பெண்களுக்கும் அதிக தொடர்புடையது. அவர்களது ஆரோக்கியமும் உடல் நலம், மனநல பாதிப்பு ஏற்படுவது வீடும் ஒரு காரணம். அப்படி ஒரு பெண்ணிற்கு, ஒரு வீட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த குடும்பமே மனதாலும் உடலாலும் பொருளாதாரத்தாலும் பாதிக்கப்படுகிறது. ஆகவே பெண் என்பவள் சக்தியின் வடிவமான குடும்பத்தின் அஸ்திவாரமே அவர்கள்தான். அதனால்தான் புதிதாக வீடு கட்டும் முன்பு வீட்டில் உள்ள தாய் அல்லது மருமகள் ஜாதகத்தின் அடிப்படையில் வீடு மற்றும் வீட்டின் தலைவாசல், அதாவது திசை, இவை இரண்டும் வாஸ்து மனையடி சாஸ்திரத்தில் முக்கியமான விதி. இவை எவ்வாறு தெரிந்து கொள்வது? உதாரணத்திற்கு, வீட்டிற்கு பொதுவாக 4 திசைகள். தென்கிழக்கும் வடமேற்கும் பெண் பகுதி, தென்மேற்கும் வடகிழக்கும் ஆண் பகுதி. தென்கிழக்கு பாதிப்பு என்றால் என்ன? தென்கிழக்கு என்பது அக்னி மூலையில் வாஸ்து என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தை அந்தந்த பகுதியில் இயற்கையின் விதிப்படி அமைப்பது. சந்திரன் என்பது தாய், அது பெண் பகுதி. இந்த பகுதியில் வாஸ்து மனையடி சாஸ்திரத்தின் படி வீட்டின் தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை, அந்த இடத்தில் நெருப்பு சம்பந்தமான சமையலறை அமைய வேண்டும். வீட்டில் பெண்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடம் சமையலறை. காலை சூரிய உதயம், தென்கிழக்கு காற்றோட்டமும் காலை எழுந்தவுடன் சமையலறையில் இது கிடைக்கும் பொழுது அந்த பெண்ணின் மனநிலை, உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவர்களது சிந்தனைகளும் எண்ணங்களும், எண்ணத்தின் மூலம் பிறக்கக்கூடிய சொற்களும், சொற்களின் மூலம் பிறக்கக்கூடிய செயல்களும் அந்த குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய தெளிவான செயல்கள் பிறக்கும். நல்ல எண்ணங்களுடன் அந்த பெண் சமையல் செய்யும் பொழுது அந்த உணவு அமிர்தமாக மாறி அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கொடுக்கும். அதுவே அக்னி மூலை பாதிப்படைந்திருந்தால் அந்த பெண்களின் மனநிலையும், உதாரணத்திற்கு வீட்டின் சமையலறை தென்மேற்கு பகுதியில் அமைந்தால் அந்த இடத்திற்கு சரியான காலை சூரிய உதயமும் காற்றோட்டமும் இருக்காது. அந்த சூழ்நிலையில் பெண் சமையல் செய்யும் பொழுது மனநிலை சரியாக இருக்காது. எதிர்மறையான சிந்தனையுடன் சமையல் செய்தால் உணவு விஷமாக மாறும். உதாரணத்திற்கு, காந்தியடிகள் சிறையில் இருக்கும் பொழுது இரவில் தூங்கும் போது அவரே தன் தாயை கொல்லுவது போல கனவு காண்கிறார். அதிர்ச்சி அடைந்த காந்தியடிகள் மறுநாள் காலை எழுந்து சக நண்பரிடம் ஆலோசனை செய்யும் பொழுது அவர் தெரிந்து கொண்டது என்னவென்றால், அன்று சமையல் செய்தது தன் தாயை கொலை செய்து சிறையில் கைதான கைதி என தெரிய வந்தது. அப்போதுதான் அவருக்கு ஏற்பட்ட கனவு அவர் புரிந்து கொண்டார். எனவே எதிர்மறையான சிந்தனையுடன் சமையல் செய்யும் பொழுது உணவு விஷமாக மாறும். சமையலறைக்கு பதிலாக அந்த இடத்தில் பெட்ரூம், பூஜா ரூம், பாத்ரூம், டைனிங் ஹால் இது போன்று வேறு எது அமைந்தாலோ கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட மற்றும் மாதவிடாய் பிரச்சனை, இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் வலி, மர்ம உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். இதை தெரிந்து கொள்ள நட்புறவு வட்டாரத்திலோ அக்னி மூலை பாதித்த வீட்டில் பெண்களின் பாதிப்பு எப்படி உள்ளது என்பதை நீங்களே மனக்கண்ணோட்டத்தில் தெரிந்து கொள்ளலாம். எங்களது 21 வருட அனுபவத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வாஸ்து குறைபாடுகளை நீக்கி அந்த குடும்பம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது.
அதற்கு நிறைய சான்று உள்ளது. அதுபோல் மனையடி சாஸ்திரம் மிக முக்கியமாக ஒவ்வொரு அறையின் அளவுகள் மிக மிக முக்கியம். உதாரணத்திற்கு 10க்கு 6, 10க்கு 8, 10க்கு 11, 10க்கு 16 என்பது சரியான அளவுகள். மாறியுள்ள மனையில் கண்டிப்பாக, அதாவது உதாரணத்திற்கு 10க்கு 11 என்பது ஒரு மனையடி சாஸ்திரத்தின் அளவு முறை. இதற்கு பதிலாக 13க்கு 9 இந்த மாதிரியாக அளவுகள் மாறியிருந்தால் இந்த அளவுள்ள வீட்டில் கண்டிப்பாக பொருளாதார பிரச்சனை, பண கஷ்டம் ஏற்படும். இதுவே வாஸ்து குறைபாட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள், வாஸ்து மனையடி சாஸ்திரம் இரண்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளாகும்.